லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை இப்போது பார்க்கலாம். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கலாகி இருக்கிறது. எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம இப்போ விவரமா பார்க்கலாம். அதுல முதலாவதாக பள்ளிக்கல்வித்துறையை பார்க்கிறோம். பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 44,042 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. உள்கட்டமைப்பு வசதிகள், அதே போன்று ஹைடெக் லேபுக்காக இந்த நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அடுத்ததா மிக முக்கியமா இருக்கக்கூடிய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பாத்தீங்கன்னா 20,198 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுவே கடந்த முறை பார்த்தோம்னா 18,661 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த முறை அதிகமாகவே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறைக்கு 20,043 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க அதனுடைய வளர்ச்சி பணிகளுக்காக. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிக முக்கியமா இருக்கக்கூடிய நீர்வளத்துறைக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 8,398 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. மிக்ஜாம் புயலால சென்னையில பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல அதிக அளவுல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அந்த கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா உயர்கல்வித்துறை பார்க்கிறோம். உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் 8,212 கோடி ரூபாயை இந்த முறை நிதியை ஒதுக்கியிருக்காங்க. இந்த பாத்தீங்கன்னா போன முறை பாத்தீங்கன்னா ஒரே கல்வித்துறைக்குன்னு ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வாட்டி பள்ளி கல்வித்துறை உயர்கல்வித்துறையின் 2ஆ பிரிச்சு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறைக்கு 3,706 கோடி ரூபாய் இந்த முறை நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கிறோம். கடந்த முறை பாத்தீங்கன்னா 3,513 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த முறை கூடுதலாவே நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதே முறை அடுத்த முறை அதே மாதிரி பார்த்தோம்னா தொழில் மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறைக்கு 2,295 கோடி ரூபாய் இந்த முறை நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 1,557 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இதுதான் அந்த தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான நிதி. அதுலயும் கணிசமான நிதியை இந்த முறை ஒதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறைக்கு 1,429 கோடி ரூபாய் இந்த முறை ஒதுக்கியிருக்காங்க. இதுவும் கடந்த முறையோட இந்த முறை கூடுதலா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. அடுத்ததா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 440 கோடி ரூபாய் இந்த முறை ஒதுக்கப்பட்டிருக்கு. கடந்த முறை கம்மியான அமௌண்ட் தான் ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வாட்டி 440 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. நம்ம குறிப்பிட சேர்ந்த சில துறைகளை மட்டும்தான் பார்த்தோம். இன்னும் பல்வேறு துறைகளுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.